கேஎஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவு மாலையில் போடக்கூடிய விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு லம்பாடி கன்று காலக்கன்று ஒரு 11.5 புடியில் இருக்குதுங்க. ஒரு காரி கன்று செவலக்கன்று டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பதிவில் மாலை போடக்கூடிய பதிவில் ஒரு 3 விற்பனை பதிவு இருக்குதுங்க. பதிவில் முழுமையாக பாருங்கள். முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல நீளத்தில் உயரத்தில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல குதிரையாட்டம் நல்ல உடம்பரப்பில் இருக்கக்கூடிய தாடுகுடி இல்லாமல் நல்ல வால் சின்னத்தில் உருட்டு வாரலிங்க பின்மாடி ஏற்றத்தில் நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மயிலக்கன்று லம்பாடி கன்று காலக்கண்ணுங்க. வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள். விவரங்கள் சொல்லியிருப்போம், விலை நிலவரம் கண்டிப்பாக சொல்லியிருப்போம். கன்று பொறுத்தளவுக்கு நல்ல சூட்டிப்பு படபடப்புங்க. இப்போ தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 280-300 கிலோமீட்டர் வந்து அப்படியே இறங்கடே நல்ல சுறுசுறுப்பு படபடப்பாக இருக்குது. நல்ல வாய்க்கடிசுங்க. எந்த தீவனம் போட்டாலும் சிறப்பாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடிசு இருக்குதுங்க. வந்ததே ஒரு தட்டு ஒரு பக்கெட் தவிடு அடிச்சிருச்சுங்க. நல்லா வாய்க்கடிசு 11.5 புடி உயரம், தாடை அருந்தாடை, தொப்புள் கொடி இல்லைங்க. கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குது. நீளத்துலேயும் நல்லா கழுத்து நெடுவமான மாடு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. சுழி சுத்தம்ங்க. வால் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது. வால் அடக்கம் உருட்டு வாலில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று. ஒரு 10 நாள் 15 நாள் நல்ல டிஃபன் வச்சு பராமரித்தோம்னா கன்று நல்லா குவாலிட்டியாக வந்து சேர்ந்துருங்க. கொம்பு தலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட சேராது, உடச்சி கட்ட வேண்டியது இல்லைங்க. சிறுசிலேயே வந்து பார்த்திங்கன்னா நேர் பண்ணிட்டாங்க. எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க. கையால் ஊக்கம் குழம்பு சுத்தம் எல்லா சுத்தமும் இருக்குது. நல்ல பெருவட்டு மாடாக வந்து சேரக்கூடிய அனைத்து கூறுவாரும் நடுபடியான மாடாக வந்து சேரக்கூடிய அனைத்து கூறுவாரும் இருக்குதுங்க. 11.5 புடி உயரம்ங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. வயசு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10-11 மாதம் இருக்கும். நல்ல நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் அடிவயிறு தொங்காமல் நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல தெளிவான கன்று. பின்மாடி ஏற்றத்தில் வரக்கூடிய கன்று. விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 28 ரூபா சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கி தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க. வாய்க்கடிசு நல்ல வாய்க்கடிசு இருக்கக்கூடிய கன்று தெளிவான கன்றுங்க. வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பர் சரி பார்த்து தெளிவுபடுத்தி கூப்பிட்டு எடுத்துக்கலாமுங்க. கண்ணாமூலியும் ரொம்ப தெளிவான பெருவட்டான கண்ணாமூலி இருக்குது. நாக்கு வந்து பார்த்திங்கன்னா மச்ச நாக்கு. நல்ல கூறுவாரான கன்றுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க. ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஜெட் பிளாக்காக வரக்கூடிய சுழி சுத்தமான கன்று. ஒரு காராங்கன்று காளைக்கன்று. அடிவேறு தொங்கல் இருக்காதுங்க. தாடை ரொம்ப அருந்தாடை நல்லா நெடுகத்தில் சுழி சுத்தத்தில் பின்மாடி ஏற்றம் வால் சொன்னால் எல்லா சுத்தமும் இருக்குங்க. இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம 10 நாளைக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தோம். அட்வான்ஸ் பண்ணவங்க இது வரைக்கும் ஃபோன் எடுக்கலை. கோயம்புத்தூர்லேருந்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஏற்றி வரணும்னு கேட்டால் நம்ம கரெக்டான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மீறி 2 தடவை 3 தடவை கூப்பிடணும், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறு விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம். கன்று வந்து 32,000 விலை சொல்லியிருந்தாங்க. 10 மாதமான கன்று ஒரு 11.5 புடி உயரத்தில் இருக்கும். சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. நல்ல தோல் நைஸுங்க. கையல் ஊக்கம் தெளிவாக இருக்குது. குறைபாடு கிளப்பு சொல்லி இல்லாமல் தெளிவான கன்று. ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய நல்ல சுறுசுறுப்பு படவடப்பு இருக்கக்கூடிய ஒரு காராங்கன்று காளைக்கன்றுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. விற்பனை விலை 32 ரூபா சொல்லியிருந்தோங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. கையில் அவுத்து பிடிச்சோம்னா நல்ல படவடப்பு நல்ல சுறுசுறுப்புங்க. இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது. தோல் நைஸு நல்ல தோல் நைஸாக இருக்குங்க. பின்மாடு வால் அடக்கம் வால் சொன்னால் அருந்தாடையில் கண்ணாமொழி கும்புதல் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று. பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பர் சரி பார்த்து கூப்பிட்டு பேசி அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. அதே மாதிரி மாடுகள் கன்றுகள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வளர்த்த முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இல்லைனாலும் அந்த மாடு கன்று அவங்க கால்நடை வந்து அவங்க பார்க்குற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு முழு விருப்பம் இருந்தால் வாங்கி வளர்த்தலாம். வற்புறுத்தன் பேரில் வந்து நம்ம செஞ்சால் செய்ய முடியாதுங்க. ஏன்னா நாய்க்குட்டி வளர்த்துற மாதிரி மாடுகள்னால் கண்டிப்பாக வளர்த்த முடியாது. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினருக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு பிடிக்காது. பார்த்துக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்திய பிறகு ஒரு தடவைக்கு 2 முறை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். கன்று நல்ல கன்று. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க.
அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான கன்றுங்க. செவலையில் மறையில் வரக்கூடிய கன்று. கொம்புதலை, கையால் ஊக்கம், கண்ணாமொழி, அருந்தாடை, செவலை மறையில் நல்லா நெத்தி சுட்டியோட, கொம்புதலையிலையும் நல்லா ஒட்டியானம் போட்ட மாதிரி வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல வாய்க்கடிசில் நல்ல வால் சினத்தில் மடிக்காமல் சுத்தம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்றுங்க. செவலையில் பால் மறையோடு வரக்கூடிய கன்று, நெத்தி சுட்டியோடு வரக்கூடிய கன்று, நல்ல கண்ணாமொழி, வெளிச்சமான முகம், கொம்புதலை எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்றுங்க. கிடாரி கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. வாய்க்கடிசு நல்லா இருக்குதுங்க. ஒரு மாதம் நல்ல முறையாக பராமரித்தோம்னா கன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உருண்டு போயிடும். அந்தளவுக்கு நல்லா பராமரிச்சிங்கன்னா போதும். இன்றைக்கி விலைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோமுங்க. ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்தமான செவலை மறையில் வரக்கூடிய நெத்திச்சுட்டியோடு வரக்கூடிய செவலைக்கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் இருக்கும். காலக்கன்று என்ன நோட்டத்தில் இருக்குமோ அதே மாதிரி நோட்டத்தில் இருக்கக்கூடிய கன்றுங்க. உடம்பு வரும்போது கையால் ஊக்கம், திமிழ், கொம்புதலை எல்லாமே நல்லா பின்மாடுனோமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக கொழுன்னு வளர்த்துனீங்கன்னா தெளிவான மாடாக வந்து சேரும். விற்பனை விலை 18,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க.